MCQTM அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யார் யார் உங்கள் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் கொடுங்க. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் போட போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இன்டகிரல் e power ax into sin bx dx இப்படி இருக்கு. இந்த ப்ராப்ளம் நம்ம போடப்போம். இது எப்படி போடுறது அப்படின்னா இதில் ரெண்டு இருக்கு. ஒன்று e பவர்னா எக்ஸ்பொனன்ஷியல், இன்னொன்று ட்ரிகனாமெட்ரிக். ஸோ ட்ரிகனாமெட்ரிக் ஃபர்ஸ்ட், எக்ஸ்பொனன்ஷியல் அப்புறம் வந்திருக்கு. ஸோ நம்ம என்னவா எடுத்துக்கணும், u is equal to ட்ரிகனாமெட்ரிக் வந்துக்கனால ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் sin bx ஃபர்ஸ்ட். Rest of the part dv is equal to e power ax into dx. இதை differentiate பண்ணுங்க. du by dx is equal to bx x ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு sin x க்கு தான் ஃபார்முலா இருக்கு, sin bx கிடையாது. அப்போ sin x நினைச்சிட்டீங்கன்னா cos bx, அப்புறம் bx differentiate பண்ணீங்கன்னா into b. இதை இன்டகிரேட் பண்ணணும். v இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இ பவர் எக்ஸுக்கு தான் ஃபார்முலா இருக்குது, இ பவர் ஏஎக்ஸ் கிடையாது. ஸோ ஏஎக்ஸை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் ஏஎக்ஸ் எழுதாச்சு, இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ டிஃபரன்ஷியேஷனுக்கும் அதுதான், இன்டகிரேஷனுக்கு அதுதான் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணும், எதை அசியூம் பண்ணுமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏஎக்ஸை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ, அதை பையில் போடுங்க. இன்டகிரேஷனாக இருக்கும்போது டிஃபரன்ஷியேஷனை இன்டூவில் போட்டுருவோம். இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம். uv minus integral v du. So integral e power ax sin bx dx is equal. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், i is equal to எடுத்துக்கங்க. இது அப்பதான் நமக்கு அது புரியும் ஏன் பண்றோம் அப்படிங்கிறது ரீசன் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல u எழுதணும், அடுத்தது v எழுதணும். e power ax by a minus integral v எழுதணும், அடுத்தது du எழுதணும். plus c touch b into cos bx into dx plus c. sin bx வந்துருச்சு, மைனஸ் இந்த b by a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு. இன்டகிரல் e power ax into cos bx into dx plus c. இந்த பார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பார்ட் பாருங்க, எகைன் udv நமக்கு அப்ளை ஆகும். ஏன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காசு, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் வரும். நமக்கு திருப்பி இங்கே ஒரு udv வருது. ஸோ இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. போன இது மாதிரியே u is equal to நம்ம என்ன எடுத்துக்குவோம், cos bx எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்கிறதுனால dv யா e power ax into dx எடுத்து இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du is equal to minus b sin bx into dx. ஏன்னா bx எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, காசுக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன், ஒரு bx டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால அடுத்து v is equal to e power ax divided by a. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இன்டகிரல் e power ax divided by a sin bx minus b by a. இது udv ல வரணும், இங்க இருக்கு u into v. u இப்ப cos bx எடுத்திருக்கோம்.
v is equal to e power ax by a minus integral v du அப்படிங்கிறதுக்கு பதிலா மைனஸ் b sin வருது இல்லையா, அப்ப முன்னாடி பிளஸ் ஆயிடும். b sin bx into dx plus c தனியா வந்துருச்சு. மைனஸ் b by இந்த டிவிஷனை கொண்டு வந்துருங்க, a into a ஸ்கொயர். சாரி, இங்கே கொண்டு வர முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. b by a அப்படியே வச்சுக்கோங்க. a தான் e power ax by a cos bx plus இந்த 1 by a இன்டகிரேஷனுக்கு வெளியே வந்துடும், b by a வெளியே வந்துடும். e power ax into sin bx dx plus c. e power ax by a sin bx minus b by a e power ax by a cos bx வந்துருச்சு plus b by a இருக்கு. e power ax into sin bx dx என்னன்னு வச்சிருக்கேன், நான் i அப்படின்னு வச்சிருக்கேன். இதை நான் iன்னு வச்சிருக்கேன். it becomes i plus c. அடுத்த ஸ்டெப்ல இதை ஃபுல்லா உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். e power ax by a sin bx minus b by a ஸ்கொயர் வந்துருச்சு. e power ax cos bx minus into plus வந்து minus b by a into b by a b square by a square into i. சாரி, பிராக்கெட் போயிடும் இல்லையா, plus c. இந்த பக்கம் i இருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும், நான் இது வேணும், இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து எழுத போறேன். i plus b square by a square into i is equal to, இதை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். மீதி இருக்கிறது பாருங்க, e power ax by a to sin bx minus b by a square into e power ax into cos bx plus c. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இடம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்ய போறேன், நான் இந்த பார்ட்டை நான் ரப் பண்ண போறேன். ஸோ அது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதுக்கப்புறம் இது எப்படி ப்ரொசீட் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஐ காமனா இருக்கு, வெளியே எடுக்க போறேன். அப்போ 1 plus b square by a square வரும், equal to e power ax by a sin bx minus b by a square cos bx plus c. I into LCM a ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுல இருந்தும் காமனா என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. e பவர் ax by a எடுக்கிறேன். e பவர் ax by a எடுக்கிறேன். எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும், sin bx minus cos bx by a இருக்கும் plus c.
இப்போ இந்த ஏவுக்கு இந்த ஏ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ இருக்கு, இ பவர் ஏஎக்ஸ் இருக்கு. இங்க எல்சிஎம்மா ஏ எடுங்க. அப்ப ஏ சைன் பிஎக்ஸ், இந்த இடத்துல பியை விட்டுட்டப்பா, பி வந்துடும். பியை விட்டாச்சு, அந்த பி வந்துடணும் இந்த இடத்துல. ஏன்னா ஏ தானே காமன், அப்போ பி பை ஏ வரணும் இல்லையா. ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ இந்த ஏவுக்கு இந்த ஏவை கேன்சல் பண்ணிடுங்க. I is equal to e power ax divided by a square plus b square into, இது டிவிஷனுக்கு வந்துருச்சு இல்லையா, a sin bx minus b cos bx plus c. ஐக்கு பதிலா இதை எழுதிப்போம், இன்டகிரல் e power ax sin bx dx அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ இன்டகிரல் e power ax into sin bx dx அப்படின்னா இதனுடைய இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். e power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus c அப்படியே எழுதிப்போம். இதான் இதனுடைய இன்டகிரேஷன். இது ஒரு ரெண்டு ஃபார்முலா மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம், இதை வந்து ஃபார்முலாவா நினைச்சுக்கலாம். இது வந்தது அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இன்டகிரேஷன் வந்து இது ஒரு மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். இவ்வளவு பெருசா சால்வ் பண்றதுக்கு பதிலா ஒரு மார்க் கொஸ்டின்ல நமக்கு இப்படி கேட்கறாங்க, இன்டகிரல் e பவர் 2x into sin 3x dx அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்டகிரல் e பவர் 2x into sin 3x dx சொல்லி ஒரு மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஏவுக்கு பதில 2, பிக்கு பதில 3 இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன, ஏவுக்கு பதில 2, பிக்கு பதில 3. கம்பேர் பண்ணீங்கன்னா இதோ இப்படி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். e பவர் ax, அப்ப e பவர் 2x divided by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அப்ப என்ன வரும், 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் எழுதிடுவோம். அடுத்தது a 2 sin bx sin 3x, b னுடைய வேல்யூ 3 மைனஸ் b 3, b க்கு பதிலா 3 cos bx, so cos 3x plus c அப்படின்னு ஒரே ஸ்டெப்ல நம்ம ஆன்சரை எழுதிட முடியும். ஸோ அதுக்கான விஷயம் தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்றது அப்படிங்கிற மெத்தட். இப்போ இதுவே நமக்கு இந்த இடத்துல சைனுக்கு பதிலா cos bx அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சைனுக்கு பதிலா என்ன வந்திருக்கு, cos bx dx அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா ஃபார்முலா இதுல ஒன்று மச்சா, e பவர் ax by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த டெரிவேஷன்ல இது காமன். a இருக்கு பதிலியா, அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா a cos bx. முதல்ல cos இருக்கும்போது cos வந்துடும், சைன் வரும்போது சைன் வந்துடும். அடுத்து மைனஸ்க்கு பதிலா என்ன வந்துடும், எனக்கு பிளஸ் b sin bx அப்படின்னு கிடைக்கும். ஈஸியா நீங்க இதே மாதிரி டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல ஏதோ ஃபார்முலாவா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளத்தோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.